அதாவது ஏழை எளிய மக்களுக்கும் அவருடைய சத்தான ஆரோக்கியமான உணவு, சுவையான உணவு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால இன்னைக்கு இந்த ஒரு முயற்சி அவர் எடுத்திருக்காரு. ஸோ ஷெஃப் தாமு அவர்களின் சுவையின் சங்கீதம் என்ற ஒரு அழகான முயற்சி, அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தறல் கொடுத்து நீங்கள் எல்லாருமே உற்சாகப்படுத்தலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இவருடைய பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அறிவு களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சாருக்குன்னு நிறைய பேர், தட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாலுமே அவருக்குன்னு ஒரு தனித்துவமான யூனிக் ஸ்டைல் இருக்குது. அதே மாதிரி அவருக்குன்னு தனித்துவமான யூனிக் டிஷ்ஷஸ், சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிக்னேச்சர் டிஷ்ஷஸையும் இப்போ நம்மளுடைய இந்த ஒரு அழகான முயற்சியில் இறக்க போகிறோம் அண்ட் இறக்கிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஷெஃப் தாமு அவர்களின் சுவையின் சங்கீதம் அப்படிங்கும் போது இட்ஸ் அ வெட்டிங் பிளானர் அண்ட் along with event management, along with catering. ஸோ எல்லாமே A to Z எல்லாமே உள்ளே அடங்கியிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே சரி, ஒவ்வொரு ஈவெண்ட் பிளானிங்குமே சரி, அதாவது ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லாமே எங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதைத்தான் நாங்கள் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்ககிட்டே சொன்னாங்க. ஆனால் நான் அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்னன்னா, நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம், அதாவது இந்த சுவை, ஒரு சாப்பாடு அப்படின்னா அந்த சுவை எதிர்பார்ப்போம். ஸோ சுவையின் சங்கீதம் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ், இந்த மாதிரி ஒரு முயற்சி ஆரம்பிக்கும் போது அந்த சுவை எப்படிப்பட்ட ஒரு சுவையாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்படி வேர்ல்ட் ஸ்டாண்டர்டில் எப்படி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபுட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை கரெக்டான ஒரு நாமினலான ப்ரைஸிங்கில் எல்லா மக்களுக்குமே சென்றடைய வேண்டும், எல்லா மக்களுக்குமே எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது. ஸோ அதற்கு எங்களுடைய மனதார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்ப்பா. அண்ட் ஷெஃப் தாமு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவருடைய அந்த அறிவு களஞ்சியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் வி ஆர் ஹியர் டு லிசன் டு யூ. உங்களுடைய அழகான அந்த பேச்சாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய அந்த அறிவு ஆற்றலாக இருக்கட்டும், இல்லை இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் சாதிச்சிருக்கீங்க அதை பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், அண்ட் ஃபைனலி நம்மளுடைய சுவையின் சங்கீதமாக இருக்கட்டும், இதை பற்றி நாங்கள் வந்து உங்ககிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கேட்டு மகிழ வந்து ரெடியாக இருக்கோம். ஸோ த ப்ரெஸ் இஸ் ஆல்சோ ஹியர். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அண்ட் ஓவர் டு யூப்பா. நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அதே மாதிரி ஒரு 100-200 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு பார்த்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஏவியை ப்ளே பண்ணலான்னு பார்க்குறேன். ஷெஃப் தாமுஸ் சுவையின் சங்கீதம், catering the harmony of flavors to your dream wedding. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை தொடங்கியிருக்காரு ஷெஃப் தாமு அவர்கள். வாட் இஸ் திஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், உங்களோட கேட்ரிங் அண்ட் ஈவெண்ட்ஸ் நீட் அசன் வெட்டிங் பிளானிங் முதற்கொண்டு A to Z எல்லாமே இதில் நடக்க போகுது. தாமு சுவையின் சங்கீதம் ஆஃபீஸ்க்குள்ள போகலாமா? Come on! Wow, what a huge, spacious and beautiful office. சுவையின் சங்கீதம், இது ஒரு டைட்டில். இந்த சுவையின் சங்கீதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேட்ரஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் என்று பண்ணுறோம். கல்யாணத்துக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு 10 years பேக் ஒரு 10 கல்யாணக்கிட்ட செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ திருப்பியும் வந்து இது ஏன் கொஞ்சம் விகரஸாக எடுத்துகிட்டு போகக்கூடாது, குவாலிட்டியான ஃபுட்டு அஃபோர்டபுள் ரேட்டில் கல்யாணத்துக்கு, அதாவது நிறைய பேருக்கு வந்து முடியாமலாம் இருக்காங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம நல்ல சாப்பாடு, சுவையான சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட இந்த சுவையின் சங்கீதம் தாமுஸ் கேட்டர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி தான் லான்ச் பண்ணுறோமே, ஆக்சுவலாக இன்னும் ஆரம்பிக்கலை, இனி தான் ஆரம்பிக்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா, ஐ செட் குவாலிட்டி இஸ் நாட் அ காம்ப்ரமைஸ், ரேட்டு அஃபோர்டபுள் ரேட்டு, மெனு. இந்த மெனுன்னு சொல்லும்போது ஹெல்த்தியான மெனு நான் எடுத்துகிட்டு நான் பார்க்குறேன். பாரம்பரியம் சமையல், ஹெல்த்தியான மெனு, மறக்க முடியாத சில மெனுலாம் வந்து இதில் எடுத்து வரணும்னு பார்த்துட்ருக்கேன், கல்யாணத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு. கல்யாணம்னு சொல்லும்போது மினிமம் 200லேருந்து ஒரு 5000 பேர் வரலும் நம்ம வந்து கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கலாம். 5000 பேரில் சாப்பாடு கொடுக்கலாம். இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, ஷெஃப் தாமு அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மக்களுக்கு எல்லாருமே தெரியும், டிவியில் வரவர். அண்ட் மேபி நீங்கள்லாம் சொல்கிறீங்க இந்த டான்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் தான் தவிர இந்த மாதிரி ஒரு சோஷியல் காஸ்,
பைசா வருது வரல விஷயம் வேறு. சோஷியல் காஸ்ட்னு பண்ணும்போது ஒரு நல்ல கல்யாணத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கும்போது மக்கள் கண்டிப்பாக வந்து தே வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஒன்று, த பர்பஸ் ஆக்சுவலாக நாட் ஓன்லி த ஃபுட், ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். மேபி த ஒர்க்கர்ஸ், குக்ஸ் ஆகட்டும், சர்வீஸில் ஆகட்டும், க்ளீனிங்கில் ஆகட்டும், ஹவுஸ் கீப்பிங்கில் ஆகட்டும், ஒரு 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதனால் அவங்க வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அது ஒரு மெயின் கான்செப்ட், டு கிவ் அ ஜாப் டு நியர்லி அபவுட் மோர் தென் 100 பீப்புள். இப்போ ஆல்ரெடி ஐ ஹேவ் அ டீம், டிஃப்ரெண்ட் டீம்ஸ் நாங்கள் அதாவது என்கிட்ட இருக்காங்க. ஜெயின் ஃபுட்டுனா ஜெயின் ஃபுட்டு. இப்போதைக்கு நீங்கள் கேட்கலாம், நான் வெஜிடேரியன் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு. இப்போதைக்கு நான் வெஜிடேரியன் நான் வந்து திங்க் பண்ணலை. மேபி லேட்டர் செகண்ட் பேட்சில் நான் வெஜிடேரியன் திங்க் பண்ணாமே தவிர இந்த பேட்சில் வந்து நான் வெஜிடேரியன் திங்க் பண்ணலை. என்னுடைய ஆதங்கமெல்லாம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு ஒரு நல்ல சாப்பாடு மக்களுக்கு கொடுக்கணும், அதுதான் மெயின். ஆக்சுவலாக கல்யாணம் சொல்லும்போது ஐ வாண்ட் டு A to Z அப்படின்னா, யூ ஒன்லி பிரிங் பிரைட் அண்ட் பிரைட்க்ரூம் டு த ஹால், ரெஸ்ட் எவ்ரி திங் நான் பார்த்துக்கிறேன். எங்கள் டீம் பார்த்துப்பாங்க. இதில் கோலம் போடுறதுலேருந்து, அவங்க உள்ளே வர வைக்கிறதுலேருந்து, அந்த கல்யாண மேடையை அலங்கரிக்கிறதுலேருந்து, ரிசப்ஷன் மேடை அலங்கரிக்கிறதுலேருந்து, அதே மாதிரி ஆர்த்தி தட்டு எடுக்கிறதுலேருந்து, மறு வீட்டு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, கட்டு சாதம் கொடுக்கறதுலேருந்து, அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு பை கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த விதமான டென்ஷன் கிடையாது. பொண்ணு மாப்பிள்ளை அவங்க வீட்டில் வந்தால் மாத்திரம் போதும், அந்த ரிலேட்டிவ்ஸ் வந்தால் போதும், மற்ற A to Z நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈவெண்ட்ஸ், எனி ஈவெண்ட்ஸ் we can take care. ஒரு முக்கியமாக வந்து ஜனவரி 26 ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நீங்கள்லாம் பார்க்க போகிறீங்க. இப்போ அந்த எதிர்பார்ப்பு நான் சொல்ல மாட்டேன், என்னென்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் going to be a secret actually. 26 you all know what I'm going to talk about. இது மாதிரி கல்யாணம் சொல்லும்போது ட்ரெடிஷ்னல் மேரேஜஸ், எஸ் I'm going to do that. இப்போ சப்போஸ் வில்லேஜில்னா வில்லேஜ் டைப் ஆஃப் மேரேஜ். அதே மாதிரி இப்போ இதில் நான் 4 பிரிக்கிறேன். I'm just dividing the menu into 4 categories. One is bronze, another one is silver, third one is gold, fourth one is platinum. இது 4க்கு என்ன வித்தியாசம் இருக்குது? பிளாட்டினம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், மெனு எலாபரேட்டாக இருக்கும். சில்வர் அதை விட, இந்த கோல்டு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சில்வர் கொஞ்சம் மிடில் கிளாஸ், சில்வர் அண்ட் பிரான்ஸ் மிடில் கிளாஸ் ரேட் வைஸ் மெனு வைஸ் இருக்கும். பட் இதனால் வந்து மெனு கம்மி ஆகாது, டேஸ்ட் கம்மி ஆகாது, ரேட் கம்மியாகாதால. பட் ஆல்வேஸ் வி மெயின்டைன் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபுட் ஆஸ் வெல் அஸ் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் அண்ட் affordable rate, silver and bronze. The rich people, maybe we thought of giving a platinum menu that is going to be elaborate one, which I'm going to release shortly the book. So this is the concept actually. ஒரு கல்யாணம் சொல்லும்போது எல்லாம் பண்ணணும். இது எல்லாமே நான் நல்ல ஐயரில் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் பண்ணுறேன். இது ஒரு டீம் members we have. Already we have some team members who are doing already this. And இன்னைக்கு லான்ச் பண்ணுறதால I thought I can boldly announce to the press and media, இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணப்போம், இந்த மாதிரி பண்ண போகிறோம். இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் மைண்ட். பிகாஸ் ஹேவிங் காட் த நேம் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, நான் நினச்சேன் வை நாட் வி தாட் அவர் கல்யாணம் பண்ணக்கூடாதா, மக்களுக்கு வெள்ளம் பண்ணி கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்றதுல இந்த கான்செப்ட் இங்கே கேட்டு வந்திருக்கோம். அண்ட் வி ஆர் ஆல்சோ ஹேவ் எனக்கு ஒரு லோகோ ஒன்று இருக்குது. தட் லோகோ ஆல்சோ வி ஆர் கோயிங் டு ரிலீஸ் நவ். As well as we are also going to release website, we are going to release it now. And simultaneously, I said the booklet, the menu booklet, I am going to release that now. Okay, finally, the booklet is released. So let's go.